Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டெரர் இன் ரெசோனன்ஸோட எபிசோட் 4 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல லீசாவை தான் காட்டுறாங்க. அவ வந்து வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாள். அதனால தனியா தான் இப்ப வந்திருக்கா. மழை வேற பேஞ்சிட்டு இருக்க ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கா தனியா. இப்போ போலீஸை காட்டுறாங்க. அவங்க வந்து வழக்கம் போல ஒரு மீட்டிங் போட்டுருக்காங்க. போன பாம் வந்து ஆக்சுவலி போலீஸ் வந்து வெடிக்காம தடுத்திருப்பாங்க. அந்த பாம்பை பத்தி இப்ப ஃபுல் டீடைல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாம்புக்குள்ள இவங்க யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எங்க வாங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு நிமிஷம் இருக்கு, இந்த மாதிரி டெரரிஸ்ட் யூஸ் பண்ற பாம்ல இப்படி அபிஷியலா பப்ளிக்காவே கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேக்குறாரு. டோக்கியோ கவர்மெண்ட் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா யாருனாலும் எதுனாலும் வாங்கலாம். சோ இவங்க வந்துட்டு வேற ஒருத்தனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் திருடி இவங்க வந்துட்டு வாங்கிருக்காங்க இந்த ப்ராடக்ட் எல்லாம். வேற ஒருத்தரோட கிரெடிட் கார்டை இவங்களால எப்படி ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேக்குறாரு. அவங்க இல்லீகலான வெப்சைட் ஃப்ரம் ரஷ்யா இல்ல சைனா இந்த மாதிரி இடத்துல இருந்து ஒரு இல்லீகலான வெப்சைட் மூலமா இதை ஆக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு அதனால ட்ராக் பண்ணவும் முடியல. அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா அங்கேயுமே இவங்க வந்ததுக்கான அடையாளமே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த கிரெடிட் கார்டோட ரீசன்ட் ஹிஸ்டரி நாங்க பார்த்தோம், என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு டெலிவரி பாக்ஸ், டேப், Dress இதெல்லாம் தான் அங்க வாங்கிருக்காங்க. நான் வந்துட்டு ரப்பாங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கெட்டப்ல வந்திருப்பாங்க. அதே காஸ்டியூம் தான் வாங்கிருக்காங்க. இது வந்துட்டு சும்மா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயே வாங்கிருக்காங்க. அந்த ஆர்டர் வந்து டெலிவரி ஆகிற கடையிலயும் போய் இவங்க சிசிடிவில பாத்துருக்காங்க. பட் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்மே உங்களுக்கு கிடைக்கல. அப்ப ஆக மொத்தத்துல இன்னும் நீங்க எதுவுமே கண்டுபிடிக்கலன்றதை அப்படி சுத்தி வளைச்சு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேக்குறாரு. இதை கேட்டு ஒத்துமொத்த போலீஸாலே வேற எதுவும் பேச முடியல, தலை குனிஞ்சு உட்காந்துருக்காங்க. இப்போ சிபுசாகியை காட்டுறாங்க. அவர் வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. எங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீன்ல புளுட்டோனியம் ஒரு இடத்துல காணாம இருக்கு இல்லையா, அந்த ஒரு இடத்த பத்தி விசாரிக்கிறதுக்காக போறாரு. அங்க வெளியே ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட நான் போலீஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. நயனோட டிராயிங் போட்டோ ஒன்னு இருக்கும் தெரியுமா, அதை காட்டி இந்த பையனை நீங்க பாத்துருக்கீங்களா, இவனை பத்தி ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எதுக்கு இவனை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. இல்ல ஒரு சின்ன விஷயத்துல இவன் ஒரு விட்னஸா இருக்கிறான், அதனாலதான் இவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிபசாகி சொல்றாரு. ஆமா, இவன் வந்துட்டு கொஞ்ச நாள் எங்க கூட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இங்க அவன் இருக்கிற இடமே தெரியாது, வேலை பார்க்கறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப வேலை பார்த்தானன்றதே நிறைய பேர் மறந்துருப்பாங்க. அவன் யார்கிட்டயும் எதுவுமே பேசிக்க கூட மாட்டான். அவன் வந்துட்டு ஹெட்போன் போட்டு சும்மா ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டு மட்டும் தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. நான் கூட ஒரு வாட்டி அவன் கிட்ட கேட்டிருக்கேன், அப்படி என்ன பாட்டை தான் நீ கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு கோல்டு லேண்டோட மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். மியூசிக் ஃப்ரம் கோல்டு லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்றாரு. இது வந்துட்டு சிபசாகிக்கு எதுவும் புரியல. அவன் பேசிட்டு சிபசாகி நடந்து வரும்போது அவர் வந்துட்டு மைண்டுக்குள்ள நிறைய விஷயத்தை யோசிச்சு பாக்காரு. எதுக்காக இவங்க இதை பண்றாங்க, இவங்க பண்ற விஷயத்துக்கு எதுவுமே சம்பந்தமே இல்லையே அப்படின்ட்டு. கிரீக் மித்தாலஜியை பத்தி பேசுறாங்க, ரிடில்ஸ் கொடுக்குறாங்க, பாம் வைக்கிறாங்க, அதுக்கு மேல புளுட்டோனியத்தை திருடி இருக்காங்க. இதுல ஒன்னோட ஒன்னு எதுவுமே கனெக்ட் ஆகுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம கன்ஃபியூஷனா இருக்காரு. இப்போ 9 and 12 கட்டுறாங்க. அப்ப 12 வந்து 9 பார்த்துட்டு உன்னால போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவு சீக்கிரம் ஹேக் பண்ணி போக முடியாதா அப்படின்னு சொல்றான். இல்ல இதுக்கு கண்டிப்பா ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 9 வந்துட்டு அவன் கம்ப்யூட்டர்ல ஏதோ தட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் கமெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் ஓபன் ஆகுது. இது வந்துட்டு ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு கமெண்ட் கொடுக்குறான். கொடுத்தோன்னே அது அடுத்த பேஜுக்கு போய் நிறைய விஷயம் காட்டுது. அதுல போடு ஜாக்பாட் அடிச்சிருச்சு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 12 சொல்றான். குரஹாஷி அன்னைக்கு சாயங்காலமே சிபசாகி கிட்ட சரி அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இல்ல ஒண்ணுமே கிடைக்கல, அவனை பத்தின டீடைல்ஸ் யாருக்குமே எதுவுமே தெரியல, அவன் இங்க வேலை பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னா லைக் ஒரு கோஸ்ட் மாதிரி இருந்திருக்காம்ல அப்படின்னு சொல்லிட்டு குரஹாஷியும் சொல்றாரு. நான் இது நடக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கெஸ் பண்ணதான், அவன் வந்துட்டு அவனோட அடையாளத்தை அவ்வளவு சீக்கிரமா விட்டுட்டுலாம் போக மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சிபசாகி சொல்றாரு. அப்புறம் நீ அவ்வளவு தூரம் போய் தேடிட்டுலாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. ஒருத்தன் என்னதான் அவனை பத்தின அடையாளத்தெல்லாம் அழிச்சாலுமே அவனோட மெமரியை வந்துட்டு அழிக்கவே முடியாது. நான் வந்துட்டு இப்ப அவங்கள மாதிரி ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவங்க இதை எப்படி பாக்குறாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்க ஃபீல் பண்ற மாதிரியே நானும் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சிபசாகி சொல்றாரு. இந்த பக்கம் 12 வந்துட்டு தனியா வெளியே வந்திருக்கான். அவன் வந்து அவனோட போன்ல பாக்குறான். லீசாவோட போனை இவன் ட்ராக் பண்ற மாதிரி தான் ஒன்னு செட் பண்ணிருப்பான். அதனால இவன் போன்ல இருந்து லீசா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ டவுட்டாவே இருக்குது. லீசா வந்துட்டு வீட்டுக்கே போகல, ஏன்னா நேத்து நைட் ஓடி வந்தவா இப்ப சாயங்காலம் ஆயிருச்சு, இன்னுமே அவ வீட்டுக்கே போகல, வெளியே எதுக்கு இவ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட். அன்னைக்கு நைட்டே சிபசாகி அவனோட ஃப்ரெண்ட் 2 பேரும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு ஸ்பிங்ஸ் வந்துட்டு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றாங்க பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடியும். நான் தான் ஸ்பிங்ஸ் நம்பர் 1, நான் தான் ஸ்பிங்ஸ் நம்பர் 2. இன்னைக்கான கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல கிங் வந்துட்டு அவரோட ரிடில சால்வ் பண்ணாரு இல்லையா, அந்த இடத்தோட என்ட்ரன்ஸ்ல யாரோட நேம் செதுக்குவீங்க, அதுதான் இன்னைக்கான கேள்வி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்துட்டு குழந்தைகளை சீட் பண்ணாம விளையாடுங்க, நாங்க வந்துட்டு கிங்கோட லாஸ்ட் அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன்ல உங்களை மீட் பண்றோம். அப்புறம் அந்த கிங்கோட இடத்துக்கு வரைக்கும் நீங்க லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க, பிரான்ச்சை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஸ்பிங்ஸ் நம்பர் 2 வந்துட்டு. இது யாருக்குமே எதுவும் புரியல. அப்ப இதை கேட்டுட்டு சிபசாகி கடையில இருந்து அப்படியே வெளியே வந்து ஓடிடுறாரு. ஒடிபஸ் வந்துட்டு கடைசியா ரிடில சால்வ் பண்ணது அண்டர் வேர்ல்ட்ல தான். ஒடிபஸ் வந்துட்டு அவனோட கண்ணை இழந்ததுக்கு அப்புறமா அவனோட 2 பொண்ணுங்க தான் வந்துட்டு அவனுக்கு வழி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. கீழே நோக்கி போறதுக்கு ஒரு பிரான்ச் படிக்கிட்டு இருந்து அது வழியா தான் கீழே கூட்டு போனாங்க அண்டர் வேர்ல்டுக்கு. ஆனா இந்த வீடியோல அவங்க வந்துட்டு பிரான்ச் யூஸ் பண்ணாம அதுக்கு மேல லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்டர் வேர்ல்டுனா கீழே நோக்கி போறது, அதே மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷன்ல கீழே நோக்கி போறதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிபசாகி கரெக்டா கீழே நோக்கி போறாரு. எல்லா லெட்டர்ஸையுமே தாண்டி கீழே போய் பாக்குறப்ப கடைசியில ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க் அவர் தொடுறாரு. பார்த்தா அதுக்குள்ள ஒரு கேம் மாதிரி இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது, அதுல வந்துட்டு டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பாம் வந்துட்டு வெடிச்சிரும் அப்படின்ற மாதிரி. அதுல வந்துட்டு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்டு மட்டும் கரெக்டா அவங்க என்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா தப்பிச்சிடலாம். அந்த ஒடிபஸ் கதையில அவர் வந்துட்டு டெல்ஃபை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போயிருப்பாரு. அந்த இடத்துல அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்ல ஒரு 3 வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கும். நோ தை செல்ஃப், நத்திங் இன் எக்ஸஸ், அப்புறம் மேக் எ பிளட்ஜ். இந்த 3 வேர்டு தான் அதுல பொறிக்கப்பட்டிருக்கும். அதுல பொருத்தப்பட்ட வார்த்தைக்கு சிங்க் ஆகக்கூடிய ஒரு மனுஷன், அவனோட பேர் தான் வந்து இதுக்கான ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிபசாகி சொல்றாரு. ஆனா மத்த எல்லாரும் அப்ப அதுவரை நாங்க சும்மா இருக்கோம், அதுவரை எங்களுக்கு பொறுமை எல்லாம் கிடையாது, எங்க வெடிக்கும்னு சொல்லிட்டு ஐடியா இல்ல. போன வாட்டி கோயில தானே இருந்தது, அப்ப இந்த வாட்டி கோயில் கிட்ட எங்கேயாவது இருக்கும், எல்லா கோயில் கிட்டே நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேட போயிடுறாங்க. காமராவ் சிபசாகி கிட்ட நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். நான் வந்துட்டு இந்த கேம் தான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்றாரு. தொல் வந்துட்டு இப்போ லீசாவோட போனை தான் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ இன்னுமே வீட்டுக்கு போன மாதிரி தெரியல. தொல் வீட்டுக்கு வந்தோடனே இதை 9 கிட்ட சொல்றான். நீ தான் அவ விஷயத்துல அதிகமா இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொன்னல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 9 கேக்குறான். ஆமா நான் இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன், பட் அவ வந்துட்டு இப்ப வெளியே சுத்திக்கிட்டு இருக்க. ஒருவேளை அவ போலீஸ் கஸ்டடியில எடுத்து போலீஸ் கிட்ட நம்மளை பத்தி
எதுவும் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு டுவெல் சொல்றான். இன்னொரு பக்கம் சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் வந்துட்டு 9 டெலிவரி பண்ண வர ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுல கரெக்டா டெலிவரி பண்ண போறப்ப ரோட்ல இருந்த ஃபுட்டேஜ் அப்புறம் டெலிவரி பண்ணிட்டு எங்க வந்தா அப்படின்ற ஃபுட்டேஜ் எல்லாம் மாட்டிக்கிறது. சோ அவங்க இருக்கிற இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. இவங்க இப்பயே போய் அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு எல்லா போலீஸும் கிளம்புறாங்க. காமராவும் சிவசாகி கிட்ட வந்து சொல்றான், அவங்க ஒரு மிஸ்டேக் பண்றாங்க, அவங்க இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சு போச்சு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சிவசாகி சொல்றாரு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு எல்லாம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எப்பவுமே வீடியோல பாம்ப ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த வாட்டி மட்டும் தான் பாம்ப சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சின்ன பசங்களை சீட் பண்ணவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்படின்னு இவங்க கூட சேர்ந்து இந்த பைத்தியகாரத்தனமான கேம் நீங்களே விளையாட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காமுரா கத்துறான். இன்னொரு பக்கம் லீசா ஒரு இடத்துல தனியா உட்காந்துட்டு இருக்கா. நேரம் பார்த்தா பின்னாடி டொல் அங்க வந்துடுறான். நீ இந்த டைம்ல இப்படி வெளியே சுத்திக்கிட்டு இருக்க சேஃப் இல்ல, ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றான். என்னை தனியா இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திடுறா. நான் இப்ப போறதுக்குன்னு சொல்லிட்டு எந்த இடமும் எனக்கு கிடையாது, இந்த உலகத்திலேயே இருக்க கூடாது, எங்கிட்ட தொலைஞ்சு போயிடணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன், ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் வந்துட்டு ஒரு ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நினைச்சு வெறுத்துக்கிட்டு அப்படியே ஓடி போயிடுறா. இப்ப போலீஸ் வந்துட்டு 912 இருக்கிற அந்த ஒரு பில்டிங்க்கு வந்து ரீச் பண்றாங்க. லீசா தனியா அங்கிட்டு போய்கிட்டு இருக்கப்ப ரெண்டு போலீஸ்காரங்க வந்துட்டு இனியார் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா பைக்ல வந்துட்டு 12 வந்துடுறாங்க. அவனை பார்த்தோன்னே லீசா வந்துட்டு நேரா அவங்க கிட்ட ஓடி போயிடுறா. போலீஸ்காரங்க வரதுல இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் போலீஸ் வந்துட்டு கதை உடைச்சிட்டு அந்த பில்டிங்குள்ள வந்துடுறாங்க. அப்ப சிபுசாகிக்கு இதுல இருக்க ஃபர்ஸ்ட் வேர்டு வந்துட்டு கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்குது, நோ தை செல்ஃப் அப்படின்றது. ஆக்சுவலி அவங்க கேட்ட கேள்வி என்ன, கிங் வந்துட்டு ரிடில சால்வ் பண்ணிருப்பாரு, அந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸ்ல என்ன நேம பொறிப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருப்பாங்க. அந்த கதையில ரிடில சால்வ் பண்ண ஒரே ஒரு ஆளு ஒடிபஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரிலேட்டட் ஆனதா பாப்பாரு. பட் இங்க கிங் மென்ஷன் பண்ணிருக்கிறது ஒடிபஸ் கிடையாது, சிபுசாகியா தான். ஏன்னா சிபுசாகி தான் அந்த ரிடில் இப்ப ஸ்பிங்ஸ் கொடுத்த ரிடில் போன இதை கரெக்டா கண்டுபிடிச்சவரு. சோ அதனால என்னோட பேர் தான் இதுல பாஸ்வேர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாக்குறாரு. சக்சஸ்ஃபுல்லா வந்துருது. போலீஸ் அந்த பில்டிங் குள்ள போய் பார்த்தா அங்க 9 இல்லவே இல்ல. என்னதான் சக்சஸ்ஃபுல்லா வந்திருந்தாலும் பாம் ஓடுற டைமிங் வந்துட்டு நிக்கவே இல்ல. எதுக்கு இது நிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அந்த கேம்ல இருந்த அந்த பொண்ணுமே சொல்லுது, நீங்க என்னதான் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சீட்டிங் பண்ணிட்டாங்களே, அதை வந்துட்டு 912 வேணும்னே தான் பண்ணிருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல ஒரு கேமரா வச்சிருக்காங்க, அங்க போலீஸ் வந்துட்டாங்க, சோ இவங்களை சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோனே அதனால இந்த பாம் நிக்காது, டைம் ஆனோனே வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிடுது. டைமுமே இப்ப கரெக்டா 0 செகண்டுக்கு வந்து நிக்க பூம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் சொல்லுது, VON அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே எழுதி இருக்கு. ஆனா இந்த வாட்டி 912 ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, வெடிச்சது பாமே இல்ல. அதுக்கு பதிலா போலீஸ்காரங்க அக்கௌண்ட்ல இருந்து அவங்களோட ட்விட்டர் பேஜ்லயே வந்துட்டு இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா இந்த கேஸ, அந்த கேஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் அப்படியே இன்ச் பை இன்ச் அவங்க விட்டுருக்காங்க வெளியே. போலீஸ் டிபார்ட்மெண்டோட சிஸ்டமே ஹேக் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்து பப்ளிக்கா இப்ப எல்லார்கிட்டயும் விட்டுட்டாங்க வெளியே. போலீஸ் வந்துட்டு இன்னும் 3 நாள் எங்களை பிடிச்சிரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க தெரியுமா, அது மாதிரி எதுவுமே இங்க நடக்க போறதே கிடையாது, போலீஸால எங்களை தொட கூட முடியாது. அதுக்கான சாம்பிள் இதுதான், அவங்களோட டீடைல்ஸ் கூட அவங்களால பத்திரமா வச்சுக்க முடியல, அப்புறம் எப்படி எங்களை பிடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்டே இப்படி ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாங்க. இந்த நியூஸ் வந்துட்டு ஒட்டுமொத்த போலீஸ்க்கும் அதிர்ச்சி, அதுக்கு மேல பயங்கரமான கோவத்தையே கொடுத்துருச்சு. இன்னொரு பக்கம் டொல் வந்துட்டு லீசாவை பைக்ல வச்சு கூட்டு போய்கிட்டு பின்னாடியே போலீஸ்காரங்க துரத்திட்டு தான் வராங்க. பட் இவன் செம்ம ஃபாஸ்டா போனதுனால அவங்களால பிடிக்க முடியல. அப்படி அவங்க பைக்ல செம்ம ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கும்போது லீசா வந்துட்டு நீ வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இதுக்கு டொல் வந்துட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்லல, சும்மா அவளை பார்த்து சிரிக்கிறான். அதை கேட்டு இவளுமே சிரிக்கிறா, நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சிரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. டொல் வந்துட்டு நேரா லீசாவை 9 இருந்த இடத்துக்கே கூட்டு வந்துடுறான். 9மே வீட்டுக்குள்ள விடாம எதுக்குறா இவளை கூட்டு வந்து அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல இருக்கட்டும், கூட சப்போர்ட்டிவ் ஒரு ஆள் இருக்கு, நமக்கு நல்லதானே அப்படின்னு சொல்லிட்டு டொல் எவ்வளவு சமாளிக்க பாக்குறான். நம்மளால இவளை நம்ப முடியாது, உனக்கு தெரியலையா நமக்கு டைம் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 9 சொல்றான். அப்ப லீசாக்கு வந்து லைட்டா கண்ண கட்டுற மாதிரியே இருக்குது. அப்படியே அவ மயங்கி கீழே விழுந்துடுறா. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ இந்த வாட்டி வின் பண்ண வந்துட்டு ஸ்பிங்ஸ் தான். போலீஸ் வந்துட்டு தோத்துட்டாங்க, பாம்பை டிடெக்ட் பண்ண முடியல. அதுக்கு மேல மக்கள் வந்துட்டு போலீஸ் மேல வச்சிருந்த நம்பிக்கையை இப்ப பிரேக் பண்ணிட்டாங்க ஸ்பிங்ஸ் வந்துட்டு. இதுக்கு அடுத்து கண்டினியூ நடக்க போற அட்டாக்ல யார் வின் பண்ண போறா, இதை நம்ம சிபுசாகி எப்படி ஹேண்டில் பண்ணி வர போறாருன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.